குறள் எண் 38. வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். குறள் விளக்கம். சாகிற வரையிலும் தர்மங்களையே செய்கிறவர்கள் பிறவாதிருக்கிற பேரின்பத்தையும் பெறலாம். 4 நண்பர்கள் அந்த அழகிய மலைப்பகுதிக்கு சுற்றுலா வந்திருந்தனர். அங்கே ஒரு விடுதியில் தங்கினர். அடுத்த நாள் காலை இயற்கையை ரசிக்க வெளியே கிளம்பினர். அப்பொழுது ஒரு குடிசையில் இருந்து ஒரு பெரியவரின் குரல் கேட்டது. மற்றவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் பிரதாப் அந்த குடிசை நோக்கி சென்றான். ஒரு வயதான பெரியவர் அந்த குடிசை வீட்டில் இருந்தார். அவர் பிரதாப்பை பார்த்து, "தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா?" என்று பரிதாபமாக கேட்டார். "செய்கிறேன் ஐயா, என்ன உதவி வேண்டும்?" என்று கேட்டான் பிரதாப். அதற்கு அந்த பெரியவர் தன் வீட்டு சுவற்றில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஓட்டையைக் காண்பித்து, "இந்த பெரிய துவாரத்தின் வழியே விஷப்பிராணிகள் உள்ளே நுழைந்து என்னைக் கடிக்கும் ஆபத்து இருக்கிறது. இதை ஒரு பெரிய கல் கொண்டு அடைக்க வேண்டும், செய்வாயா?" என்று பரிதாபமாக கேட்டார். உடனே சரி என்று சொன்ன பிரதாப் ஒரு சரியான கல்லை கண்டுபிடித்து அந்த ஓட்டையை அடைத்தான். அந்த பெரியவர் மிகுந்த சந்தோஷமடைந்தார். நன்றி தெரிவித்தார். பின் அந்த பெரியவர் பிரதாப்பிடம், "தம்பி, நாள் தவறாமல் தினமும் யாருக்காவது இந்த மாதிரி உதவி செய்து வந்தால் நீ செய்யும் அறம் உன் பிறவி தொடரும் வழியை இந்தக் கல் போல் அடைத்துவிடும். உனக்கு மறுபிறவி என்பது இருக்காது" என்று கூறினார். இதை ஆச்சரியமாக கேட்டான் பிரதாப்.